Hello students, this is Iqbal. 3.50 பார்த்தீங்கன்னா நிஷாந்த் இஸ் த வின்னர் இன் மராத்தான் ரேஸ் ஆஃப் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு மராத்தான் ரேஸ் நடக்குது. அதில் வந்து நிஷாந்த் அப்படிங்கிறவர் தான் வின்னர். அவர் வந்து என்னென்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து அவர் ஓடிருக்காரு. எவ்வளோ நேரத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னா 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் 12/12 ஒன்று தானே வரும், சரியா? ஓகே. ஸோ அவருக்கு பின்னாடி he was followed by the ஆராதனா, ஜெயந்த், சத்யா அண்ட் ஸ்வேதா. இது ரெஸ்பெக்டிவ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து 6, 4, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒருத்தருடைய ஜெயந்த், சத்யா, ஸ்வேதா அவங்களுடைய டிஸ்டன்ஸ் ஸ்பீடு எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 12 கிலோமீட்டரை வந்து 2 hours, 3 hours, 4 hours, 6 hours கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே ட்ரா த ஸ்பீட் டைம் கிராஃப். நல்லா கவனிக்கணும். எக்ஸ் வந்து ஸ்பீடு, ஒய் வந்து டைம், அப்படி தான் எடுத்துக்கணுங்க, சரியா? Use it to find the time taken to Kaushik with his speed of இதில் இல்லாத ஒரு ஆளு கொடுத்துருக்காங்க. கௌசிக் வந்து 2.4 கிலோமீட்டர் பர் ஹவரில் போனால் எவ்வளோ நேரத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இது எக்ஸ் வந்து ஸ்பீடு, ஓகேவா? எக்ஸ் வந்து இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா ஸ்பீடு அப்படின்னு எடுத்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ் வந்து ஸ்பீடு, ஒய் வந்து டைம், அப்படி எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகும்போது அதை 1 ஹவரில் முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஆராதனா வந்து 6 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது அது 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? 6, 2, ஓகே, எல்லாம் பாருங்கள் 12, 12ன்னு வரும். அப்புறம் சத்யா வந்து ஜெயந்த் வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது அவங்க 3 ஹவர்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஓகே. அப்புறம் சத்யா சொல்லியாச்சு. சத்யா வந்து 3 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது ஸ்பீடு வந்து 3 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது 4 ஹவர்ஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஸ்வேதா வந்து 2 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சான்? 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் இந்த 2ஆல் டிவைட், அது போய் இந்த டிஸ்டன்ஸை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணாவே இது கிடச்சிடும். ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்காங்க, கொடுக்காட்டி கூட நம்ம போட்டுடலாம், சரியா? இப்போ கொஸ்டின் என்னென்னா, கௌசிக் வந்து 2.4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போனால் அதை எவ்வளோ நேரத்தில் அதை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இது இவருக்கு முன்னாடியே இருக்காங்க, ஓகேவா? கண்டிப்பாக அந்த 4க்கும் 6க்கும் நடுவில் தான் கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க, டேபிளில் போட்டுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன இருக்குதுங்க? டிக்ரீசஸ். எக்ஸு டிக்ரீசஸ், ஒய் வந்து இன்க்ரீசஸ். எக்ஸ் வந்து டிக்ரீசஸ், y increases. So அப்பனா இது என்னது? Indirect variation. Indirect variation என்ன சொல்லியிருக்கேன்? xy equal to k. இப்போ x 12 into 1 12, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஒன்று மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கேன், சரியா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ k ஈக்குவல் டு நம்மளுக்கு 12 கிடச்சிருக்கு. அப்போது தேர்ஃபோர் xy ஈக்குவல் டு 12, இது அப்படியே வச்சுக்கோங்க. கேக்கு பதிலாக 12 போட்டாச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு இதை நம்ம பிளாட்டிங் பாயிண்ட் போட்டு இதை பிளாட் பண்ணணும். இந்த கிராஃபை வரைஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து 12, ஒய் வந்து 1. 12, 1, அப்புறமா 6, 2, அப்புறமா 4, 3, 3, 4, அப்புறம் 2, 6. ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போது எக்ஸில் தான் வந்து இது ஸ்பீடு. அப்போ எல்லாம் என்ன இருக்குன்னா சின்ன நம்பர் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் 1, 2, 3னே எடுத்துக்கலாம். எல்லாமே சின்ன நம்பர் தான் இருக்குது பாருங்களேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? 1, 2, 3 and 7, 12 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதிகபட்சமாக 2ல் ஆரம்பிச்சு, மினிமமாக 2ல் ஆரம்பிச்சு, மேக்ஸிமம் 12 இருக்குது. 12 வரைக்கும் போட்டாவே போதும், சரியா? ஓகே. ஒய்யும் 1, 2, 3 எடுத்துக்கலாம். 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க.
மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குங்க 6 வரையும் இருக்குது 6 வரையும் போட்டால் போதும் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 வரைக்கும் போடலாம் ஓகே ஸோ 12,1 எக்ஸில் 12 இங்கே இருக்கா எக்ஸில் 12 ஒய்க்கு 1 அது நேராக ஒய்க்கு 1க்கு நேராக நம்ம என்ன பண்ணணும் இதை மார்க் பண்ணணும் எக்ஸ்லேருந்து கையை ரைஸ் பண்ணிகிட்டே போகணும் எங்கள் ஒய்க்கு நேராக 1 வருதா அங்கே ரவுண்ட் பண்ணிக்கோங்க இதை சரியா அப்புறம் 6,2 எக்ஸில் 6 2 எங்கே இருக்குது அதுக்கு நேராக போங்க இங்கே இருக்கா 2 ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் 4,3 எக்ஸில் 4 அப்படியே ரைஸ் பண்ணிட்டே வாங்க 3 எங்கே இருக்குது அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்புறம் 3,4 எக்ஸில் 3 ஒயில் 4 ஃபைனலாக 2,6 எக்ஸில் 2 ஒயில் 6 இந்த இருக்குது எக்ஸில் 2 அப்படி போனீங்கன்னா ஒய்க்கு 6க்கு நேராக மார்க் பண்ணிடுங்க ஓகே அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து கௌசிக் அப்படிங்கிறவர் வந்து 2.4 km/h போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க km/hனாவே ஸ்பீடு தான் அப்போது எக்ஸு கொடுத்துருக்காங்க எக்ஸு வந்து 2.4 அப்படின்னா ஒய் கேட்குறாங்க எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க இதில் போய்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் 2.4 போட போகிறேன் ஒய் இங்கே இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 12 ஒன்றும் இல்லை இங்கே போட்டாவே ஆன்சர் கிடச்சிரும் ஸ்கேல் வச்சு நேராக கரெக்டாக போட்டிங்கன்னா இங்கே போய் என்ன ஆகும் முட்டுமா அங்கேருந்து அப்படி நேராக லைன் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக என்ன வரும் 5 கிடச்சிரும் இருந்தாலும் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம இதில் போட்டு பார்த்துடலாம் அப்போ ஒய் ஈக்குவல் டு 12/2.4 இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா அப்போனா 10 எடுத்துக்கணும் 2 டிஜிட் இருந்தால் 100 ஒரு டிஜிட் தான் இருக்கா அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 120 வந்துடுமா 120 10ஆல் மல்டிப்ளைனா அந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆயிடும் அதுக்காக தான் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இது வந்து நம்ம 2 டேபிள் அடிக்கலாம் 12 வந்துடும் இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 60 வந்துடும் நம்மளுக்கு தெரியும் 5 12s are 60 அப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக என்ன வந்துருச்சு 5 ஹவர்ஸில் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அப்படின்னு கிடச்சிருச்சு இப்படியும் போடலாம் இதில் பார்த்தும் போடலாம் இதான் ஆன்சர் தட்ஸ் ஆல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்